மயிலாடுதுறையில் 2 இளைஞர்கள் கொலைக்கு முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட சண்டையே காரணம் என்பது காவல்துறை தரப்பில் விளக்கம். மது விற்பனை தொடர்பான முன்விரோதம் காரணமாக நடந்ததாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என அறிவிப்பு. மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ராஜ்குமார் என்பவரின் வீட்டுக்கு தீ வைப்பு. 2 பேரின் வீடுகளில் பொருட்களை சூறையாடிய மக்கள். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடக்கம். நாடு முழுவதும் 44 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்பு. பாஜகவிற்கான டப்பிங் குரல்தான் இபிஎஸ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. இபிஎஸ் அறிக்கைகளை பார்த்தால் அப்படியே பாஜகவின் அறிக்கைகள் போல்தான் இருக்கும் என்றும் விமர்சனம். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை முரண்பாடாக நினைப்பதில்லை என முதலமைச்சர் பதில். நம்முடைய உரிமையை கேட்பதையே அற்ப சிந்தனை என கூறும் மத்திய அரசுக்கு மனசாட்சி உள்ளதா என்றும் கேள்வி. தமிழ்நாட்டில் மிக கொடுமையான சாதி ரீதியான வன்கொடுமைகள் நடப்பதாக இயக்குநர் ப. ரஞ்சித் கருத்து. கடந்த சில நாட்களில் பல வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை. ஆசிரியர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. ஆசிரியரை அடித்து உதைத்ததுடன் பள்ளியை சூறையாடிய உறவினர்கள். பிரபாகரன் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் பயணிகளை கடித்து குதறிய தெருநாய். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி. வாணியம்பாடி அருகே மாற்று சாதி பெண்ணை இளைஞர் திருமணம் செய்ததற்கு எதிர்ப்பு. பாட்டியின் சடலத்தை மயானத்தில் அடக்கம் செய்ய விடாமல் தடுத்ததால் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு. திமுக சார்பில் சென்னையில் கிரிக்கெட் போட்டி தொடக்கம். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே முனியாண்டி கோயிலில் நடந்த பிரியாணி திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரியாணியை ருசித்து பார்த்தனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய பொறுப்பாளராக கிரிஷ் ஜோடன்கர் நியமனம். பீகார், தெலங்கானா, ஹரியானா, மத்திய பிரதேசம், ஒடிஷா, ஜார்க்கண்ட் பொறுப்பாளர்களும் மாற்றம். உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவிற்கு சென்றவர்கள் பயணித்த வேனுடன் நேருக்கு நேர் மோதிய பேருந்து. சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழப்பு. சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 இந்தியர்களை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா. இன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வருகின்றனர். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் போபன் ரக விஸ்கிகளுக்கான வரி 150 இருந்து 100 விழுக்காடாக குறைப்பு. அதிபர் டிரம்பின் எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தியா முடிவு. மகளிர் பிரீமியர் லீக் 3வது சீசனின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் பெங்களூரு வெற்றி. குஜராத் ஜெயன்ஸ் அணி நிர்ணயித்த 202 ரன்கள் இலக்கை 18.3 ஓவர்களிலேயே ஊதி தள்ளி அசத்தல். ஆபரண தங்கத்தின் விலை 800 ரூபாய் சரிவு. 1 சவரன் 63,120 விற்பனை. மயிலாடுதுறை அருகே இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு மது விற்பனை தொடர்பான மோதல் காரணம் அல்ல என்று மாவட்ட காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்களான தங்கதுரை, மூவேந்தன் மற்றும் ராஜ்குமார் குடும்பத்திற்கும் அதே தெருவில் வசிக்கும் தினேஷ் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி தினேஷ் மற்றும் மூவேந்தன் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த மூவேந்தன் மற்றும் அவரது சகோதரர்கள் நேற்று மதுபோதையில் தினேஷை கத்தியால் தாக்க முயற்சித்தனர். இதனை தடுக்கச் சென்ற
தினேஷின் நண்பர்களான ஹரீஷ் மற்றும் சக்தி கத்தியால் குத்தப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக மாவட்ட காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் படுகாயமடைந்த அஜய் என்பவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தங்கதுரை, மூவேந்தன் மற்றும் ராஜ்குமாரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் மதுபான விற்பனை தொடர்பாக இரட்டை கொலை நடந்ததாக பரவும் தகவலில் உண்மைக்கு புறம்பானது என்று மாவட்ட காவல்துறை விளக்கமளித்துள்ளது. மேலும் உயிரிழந்த இளைஞர்களுக்கும் கொலை செய்தவர்களுக்கும் முன்விரோதம் இல்லை என்றும் தாக்குதலை தடுக்கச் சென்றபோது கத்திக்குத்து ஏற்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. வழக்கு புலன் விசாரணையில் இருப்பதால் உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் காவல்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராஜ்குமார் என்பவரின் கூரை வீட்டை எதிர்த்தரப்பினர் தீயிட்டு கொளுத்தினர். மேலும் மூவேந்தன் மற்றும் தங்கதுரையின் வீடுகளும் சூறையாடப்பட்டன. இரண்டு தரப்பினரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சமூக பதற்றம் ஏற்படாத நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முட்டம் கிராமத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய மேலும் 2 பேரை கைது செய்ய வலியுறுத்தி முட்டம் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், போராடக்கூடிய மக்களோடு காவல்துறையின் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது, விவரம். மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் ஹரி மற்றும் ஹரிசக்தி ஆகிய 2 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பரவலான அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலைக்கு காரணம் அப்பகுதியில் முட்டம் கிராமத்தில் சாராய வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள தங்கதுரை, ராஜ்குமார், மூவேந்தன் ஆகியோர் சாராய விற்பனையில் ஈடுபட்டதை ஹரீஷ் மற்றும் ஹரிசக்தி ஆகிய இருவரும் சென்றதன் காரணமாகவே நடைபெற்றது என உறவினர்கள் நேற்று முதல் குற்றம் சாட்டியுள்ளார்கள். தற்போது வரை மயிலாடுதுறை கும்பகோணம் மார்க்கத்தில் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனை முன்பு இறந்தவர்களின் உறவினர்கள் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களிடம் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதனிடையே மாவட்ட காவல்துறை சார்பில் அளிக்கப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்த கொலைக்கு சாராய விற்பனை காரணம் அல்ல, இது இரு தரப்பினரே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட கொலை என விளக்கமளித்துள்ளார்கள். இந்த செய்தி ஊடகங்களிலும் பரவலாக வெளியான நிலையில் இதற்கு இறந்தவரின் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். இது முழுக்க சாராய விற்பனை காரணமாக மட்டுமே நடைபெற்ற கொலை என்றும் இந்த கொலையில் மேலும் 2 பெண்கள் தொடர்பில் இருக்கிறார்கள், அவர்களையும் கைது செய்தால் மட்டுமே இந்த சாலை மறியல் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள முடியும். அவ்வாறு அவர்கள் கைது செய்யப்படாவிட்டால் இறந்தவரின் உடல்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தற்போதும் அவர்கள் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதன் காரணமாக இப்பொழுது நன்றி கிருஷ்ணகுமார், விவரங்களை வழங்கியமைக்காக.